சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆகஸ்ட் 2026 வருஷத்தில் நம்ம சபரிமலை சன்னிதானம் பார்த்திங்கன்னா 13 நாட்கள் நட திறந்திருக்கு. மாத பூஜை உட்பட, அதாவது மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் நவம்பரில் அதிகபட்ச நாள் திறந்திருக்கும், டிசம்பரில் ஒரு 27 நாள் திறந்திருக்கும், ஜனவரியில் ஒரு 21 நாள் திறந்திருக்கும். அதை விட்டிங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு அதிக நாட்கள் திறந்திருப்பாங்க, சித்திரை விசுக்கு திறந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து 13 நாட்கள் திறந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதத்துல தான் உங்களுக்கு நிறைபுத்தரி பூஜையும் வருது, ஆவணி மாத பூஜை வருது, உங்களுக்கு ஓணம் பண்டிகை இந்த மாதத்தில் வரதுனால டோட்டலாக 13 நாட்கள் திறந்திருக்கு. இந்த 13 நாட்கள் என்னென்ன விசேஷம் இருக்குது, எத்தனை மணிக்கு சபரிமலையில் என்ன திருவிழா இருக்குது, போக்குவரத்து எப்படிலாம் இருக்குது, நடை திறப்பு மற்றும் அடைப்பு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சாமி சரணம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நட திறக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைபுத்தரிசி பூஜை. இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நிறைபுத்தரி பூஜை. அது என்றைக்கு நட திறக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு உங்களுக்கு நட திறக்கிறாங்க. எப்போ வரைக்கும் நட திறந்து வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நைட்டு 10 மணி வரைக்கும் நட வந்து திறந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு 2 நாள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் மட்டும் நட திறந்திருக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நட அடைப்பாங்க. இந்த நாட்களில் சபரிமலை சன்னிதானத்தில் கூட்டம் வந்து அதிகமாக இருக்காது. இந்த பூஜைகளும் நிறையா வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரளா மாநிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய நெற்கதிர்களை ஐயனோட பாதத்தில் சமர்ப்பித்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அச்சங்கோயில் தேவஸ்தத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து நெற்கதிர்கள் வரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் பல்வேறு முக்கிய கோயில்களிலிருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு நெற்கதிர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பூஜை பண்ணி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் 5:40 6:20 நிறைபுத்தரி பூஜை வந்து சபரிமலை சன்னிதானத்தில் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நெற்கதிர் கொண்டு போகணுன்னா 2ஆம் தேதி நைட்டே கொண்டு போயிடுங்க. அந்த 3ஆம் தேதி காலையில் அந்த டைமிங்க்கு நான் சொன்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வீடியோவில் அந்த டைம் தெரியும். அந்த டைமில் பூஜை பண்ணி பக்தர்களுக்கு வந்து நெற்கதிர்களை வந்து பிரசாதமாக வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. 3ஆம் தேதி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மேல் சாந்தி அறையிலையோ கீழ் சாந்தி அறையிலையோ இல்லை தந்திரிக்கிட்டேயோ போய் வந்து நெற்கதிர்களை வந்து பிரசாதமாக வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த விழாவோட சிறப்பு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2வது முறையாக எப்போ சபரிமலை சன்னிதானம் நட திறக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது ஆவணி மாத பூஜை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாத பூஜையிலேருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு அந்த வருடத்திற்கான தலைமை தந்திரி பொறுப்பேற்பாங்க. இந்த வருடத்திற்கான 2026-27 ஆண்டுக்கான தலைமை தந்திரி யார் அப்படின்னா பிரம்மதத்தன், நம்ம ராஜு தந்திரியோட பையன். இவங்க அடுத்த ஆண்டு வரைக்கும் ஓராண்டு தலைமை தந்திரியாக சபரிமலை சன்னிதானத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ நட திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2026 சாயங்காலம் 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. எப்போ நட அடைக்கிறாங்கன்னா 21/8/2026 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அறிவராசனம்பாடி திருநடை அடைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 6 நாட்கள் திறந்திருக்கும். அதில் 5 நாட்கள் வந்து முழுவதும் திறந்திருக்கும், 1 நாள் சாயங்காலம் நட திறந்திருப்பாங்க. இதுதான் ஆவணி மாத பூஜைக்கான நடை திறப்பு விவரம். பின்வரும் இந்த வீடியோவில் பின்னாடி வந்து என்னென்ன பூஜை எத்தனை மணிக்கு அந்த 13 நாட்களுக்குமே நான் தனியாக பதிவிடுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் 3வது பகுதி, அதாவது 3வது நடை திறப்பு எப்போன்னா சபரிமலை சன்னிதானத்தில் ஓணம் பண்டிகைக்காக எப்போ நட திறக்கிறாங்கன்னா 24/8/2026 சாயங்காலம் 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. எப்போ நட அடைக்கிறாங்கன்னா 28/8/2026 நைட்டு 10 மணிக்கு அறிவராசனம்பாடி நட அடைக்கிறாங்க. இது எதுக்கு திறக்கிறாங்க அப்படின்னா ஓணம் பண்டிகைக்காக நட திறக்கிறாங்க. ஓணம் பண்டிகை எப்போ சபரிமலை சன்னிதானத்துலேயும் சரி கேரளாவிலையும் கொண்டாடப்படுது அப்படின்னா 26/8/2026 அன்றைக்கி கொண்டாடப்படுது. சபரிமலை சன்னிதானத்தில் ஓணம் சத்யா, அதாவது ஓணம் விருந்து, நம்ம ஊரில் சாப்பாடு போடுற மாதிரி அங்கேயும் சாப்பாடு போடுவாங்க. எத்தனை மணிக்குன்னா 11 மணிலேருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே அப்படின்னா ஸ்டாஃப் மெஸ்ன்னு சொல்லி சபரிமலை சன்னிதானத்தில் இருக்குது. எங்கன்னா நம்ம அரவணா பாயாசம் வாங்குவோம் பார்த்திங்களா, அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறக்கத்தில் ஒன்று இருக்கும். மைக்கில் கூட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. பல்வேறு வகையான கூட்டு பொரியலோட இனிப்புகளோடு வந்து உங்களுக்கு விருந்து போடுவாங்க. அதை ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. 26/8/2026 சபரிமலை சன்னிதானத்தில் யாரெல்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக ஓணம் சத்யா வந்து சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் விருந்து போடுவாங்க. அது நான் பின்வரும் காலங்களில் என்னென்னைக்கு என்னென்ன சத்யா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓணம் சத்யா வந்து கம்பல்சரியாக அங்கே போடுவாங்க.
26/8/2026 அன்னைக்கு மத்தியானம் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக வந்து ஸ்டாஃப் மெஸ்ஸில் போடக்கூடியதை ஓணம் சத்யா. கண்டிப்பாக எல்லோரும் போய் வந்து ஓணம் சத்யா சாப்பிடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 நாட்கள் வந்து நம்ம ஐயனை தவக்கோல தரிசனத்தில் வந்து தரிசிக்கலாம். என்னன்னைக்கு பார்த்திங்கன்னா 2/8/2026, 16/8/2026, 24/8/2026 ஆகிய நாட்களில் தவக்கோல தரிசனம் இருக்குங்க. என்ன நேரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு தவக்கோல தரிசனம் தான். அன்றைக்கி எந்த விதமான பூஜைகளும் ஐயனுக்கு வந்து இருக்காது. தவக்கோல விபூதியோட தவக்கோலத்தில் ஐயன் வந்து சன்னிதானத்தில் இருப்பார். அன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது தவக்கோல விபூதி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மேல் சாந்திக்கிட்டேயோ இல்லை கீழ் சாந்திக்கிட்டேயோ போய் தவக்கோல விபூதி அல்லது பஸ்ம விபூதின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து தவக்கோல விபூதி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த விபூதி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் 3 நாள் ஐயன் வந்து தவக்கோல தரிசனத்தில் இருக்கார். அன்றைக்கி நெய்யபிஷேகமோ அஷ்டாபிஷேகமோ கலபாபிஷேகமோ படி பூஜையோ எதுவுமே இருக்காது. அந்த 3 நாளுக்கு அந்த அந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த 3 நாட்கள் தான் தவக்கோல தரிசனம்னு சொல்லுவாங்க. மாத பூஜை ஒரு பூஜையிலையும் ஒரு நாள் வந்து வந்துருங்க. நட திறக்கிறதுக்கு பேர் தான் தவக்கோல தரிசனம். சபரிமலையில் நடக்கக்கூடிய படி பூஜை, கணபதி ஹோமம், நெய்யபிஷேகம், புஷ்பாபிஷேகம், அஷ்டாபிஷேகம், சோரூட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் எந்தெந்த தேதியில் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா 3/8/2026, 17/8/2026 21/8/2026 வரைக்கும், அப்புறம் 25/8/2026 28/2026 ஆகிய நாட்களில் இந்த மாதிரி மற்ற சபரிமலையில் நடக்கக்கூடிய யூஸ்வலான பூஜைகள் வந்து நடைபெறுங்க. உங்களுக்கு படி பூஜை தெரியும். நான் மேலே குறிப்பிட்ட நாட்களில் எல்லா நாட்களுமே சாயங்காலம் 6 மணிக்கு படி பூஜை நடப்பதற்கான ஏற்பாடுகள் படிக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கணபதி ஹோமம் காலையில் டெய்லி 5:30க்குங்க. நெய்யபிஷேகம் 5:15 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புஷ்பாபிஷேகம் வந்து படி பூஜை நடந்துட்டு இருக்கும்போதும் அங்கே நடக்கும். அதாவது 7 மணிக்கு மேலே வந்து புஷ்பாபிஷேகம். அஷ்டாபிஷேகம் காலையில் இருக்குங்க. 10 மணிக்குள்ளே அஷ்டாபிஷேகம் முடிச்சிருவாங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக டீட்டெயில் வேணும்னா திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அங்கே போய் தேவசம் ஆஃபீஸில் கேட்டால் இதுக்கான டைமிங்ஸ் சொல்லுவாங்க. படி பூஜை சாயங்காலம், புஷ்பாபிஷேகம் நைட்டு, அஷ்டாபிஷேகம் காலையில், கணபதி ஹோமம் திறந்ததுமே நடக்கும், நெய்யபிஷேகம் திறந்ததுமே உங்களுக்கு நடக்குங்க. இதுதாங்க டெய்லி நடத்தரப்பு. பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வந்து காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு. இந்த இப்போ மேலே குறிப்பிட்ட நாட்களில் இதுதாங்க நடைத்திறப்பு விவரம். இந்த 13 நாட்களிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்து மற்றும் தனியார் வேன்கள் வந்து நிலக்கல் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு வந்து கவர்மெண்ட் கேஎஸ்ஆர்டிசி ஏசி பஸ் மற்றும் நான் ஏசி பஸ்ஸில் தாங்க நீங்கள் போகணும். நீங்கள் காரில் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்பாவில் நிறுத்துறதுக்கு இடம் இருந்தால் நிலக்கல்லில் பாஸ் வாங்கிட்டு தாங்க நீங்கள் போகணும். நிலக்கல் வரும்போது அங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க கையில் ஒரு பாஸ் போட்டு தருவாங்க. அந்த பாஸில் நிலக்கல் பார்க்கிங்கா இல்லை பம்பா பார்க்கிங்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு, பம்பா பார்க்கிங்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பம்பா பார்க்கிங்கில் விட்டால் உங்களுக்கு பம்பாவில் பார்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நிலக்கல் பார்க்கிங் உங்களுக்கு பாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பம்பாவில் போய் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிலக்கலுக்கு தாங்க வரணும். ஆனால் நீங்கள் வந்து பத்தனம்திட்டாவோ இல்லை கோட்டயமோ இல்லை வந்து திருவனந்தபுரத்துலேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் பம்பானே போட்டு வந்துச்சுன்னா அந்த பேருந்து மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. பேருந்துகளில் அரசு பேருந்துக்கு மட்டும்தான் பம்பா வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. தனியார் பேருந்துக்கு உங்களுக்கு வந்து அனுமதி இல்லைங்க. உங்கள் வண்டியை நீங்கள் பம்பாவில் பார்க் பண்ணணுன்னா நிலக்கல்லில் நீங்கள் பம்பா பார்க்கிங் பாஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 3 தேதி சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2/8/2026, 16/8/2026, 24/8/2026 அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் நட திறக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி நீங்கள் சபரிமலை சன்னிதானம் வந்தீங்கன்னா பகல் 11 மணிக்கு அப்புறம் தான் நிலக்கல் டு பம்பா ப்ரைவேட் வெஹிக்கிளை அலோவ் பண்ணுவாங்க. ஐ மீன் உங்களுடைய காரை நீங்கள் நிலக்கல்லில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து போக வேண்டியிருக்கும். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்தால் உங்களுக்கு பஸ் எப்போ ரொட்டீனாக வந்து போயிட்டுருக்கோ அது போயிட்டே இருக்குங்க, லாங்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு. ஆனால் நிலக்கல் டு பம்பா காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பஸ்ஸே போடுவாங்க. லாங்லேருந்து வர்றது, செங்கனூர்லேருந்து வர்றது, திருவனந்தபுரத்துலேருந்து வர்றது, கொல்லத்துலேருந்து வர்றது, எர்ணாகுளத்துலேருந்து வர்றது, குமளியிலேருந்து வர்றது, எரிமேலியிலேருந்து வர்ற பஸ்ஸை உங்களுக்கு நிலக்கல்லில் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து பம்பா போயிடலாம். ஆனால் நிலக்கல் டு பம்பா கட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் சரி கேரளாலையும் சரி மழை பெய்யும் காரணத்தால் வந்து பக்தர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க.
ஆல்ரெடி 13 நாள் நட திறந்திருக்கும். இந்த 13 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைகளை கூட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க, கொடை எடுத்துகிட்டு வாங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பின்பற்றதும் பின்பற்றாமல் இருக்கக்கூடியதும் உங்களுடைய இதுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. மழை பெய்யும். மழை பெஞ்சா பம்பையில் தண்ணி அதிகமாக இருந்தால் பம்பையில் குளிக்க விட மாட்டாங்க. மழை அதிகமாக பெஞ்சா நீலிமலை அப்பாச்சிமேடு காவல்துறையார் அனுமதிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுதப்பாதை வழியாக பக்தர்களை வந்து அனுமதிப்பாங்க. தயவு செஞ்சு முன்னெச்சரிக்கையோடு வாங்க. கேரள அரசு சார்பாக இயங்கக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி சிறப்பு பஸ்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வழக்கம் போல் இயங்குங்க. உங்களுக்கு நிலக்கல் டு பம்பா சபரிமலை சன்னிதானம் நட திறக்கிற அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு நிலக்கல் டு பம்பா ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருவனந்தபுரம் பம்பா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி காலையில் 8 மணிக்கு திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புங்க. அது 7:55 8 மணியான்னு எனக்கு தெரியாது. அது ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டெய்லி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பஸ்ஸு போடுவாங்க. நைட்டு 7 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ள ஒரு 5லேருந்து 6 பஸ் போடுவாங்க. அதை கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய வசதி வந்து திருவனந்தபுரம் பம்பா பஸ்ஸுக்கு இருக்குங்க. அப்புறம் செங்கனூர் பம்பா பார்த்திங்கன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கிளம்பிட்டே இருக்குங்க. இந்த 13 நாளும் ஒரு ட்ரெயின் வர பஸ்ஸு ஃபில்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு டைமிங் எதுவுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. பத்தனந்திட்டா பம்பா பத்தனந்திட்டா பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு வந்து பஸ் இருக்கும். பஸ் ஃபில்லாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸும் செங்கனூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸும் கொல்லத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸும் உங்களுக்கு பத்தனந்திட்டா கிராஸ் ஆகி தான் போகும். ஸோ பத்தனந்திட்டாவில் பஸ் நிறையா இருக்கும். ஆனால் உட்கார இடம் கிடைக்குமான்னு கேட்டால் பத்தனந்திட்டா டு பம்பா பஸ்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி வாங்க. கோட்டயம் டு பம்பாவும் ஸ்பெஷல் பஸ் இருக்குங்க. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் வந்து ரன் ஆகும். ஆனால் குமுளியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க உங்களுக்கு நீங்கள் பஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பஸ்ஸு இருக்குது. அது ஒரு பஸ்ஸு ஃபில்லானால் தான் எடுப்பாங்க. 2வது ஒரு பஸ்ஸு ஃபில்லாகி போனப்பறம் அடுத்த பஸ் வர கொஞ்சம் டைம் ஆகுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் போகணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குமுளியிலேருந்து ஜீப் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நான் முக்கியமாக ஒன்று தகவல் சொல்ல போகிறேன். இந்த ஓணம் நாட்களில் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கேரளாவில் 25, 26ஆம் தேதி நீங்கள் பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கம்மியாக தான் உங்களுக்கு சபரிமலைக்கு வந்து இருக்கும். 26ஆம் தேதி ரொம்ப கம்மியாக இருக்கும். குமுளிலேருந்து பஸ்ஸு இருக்கும். ஆனால் ஃப்ரீக்வன்சி சர்வீஸ் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அங்கே கடைகள்லாம் நிறையா இருக்காதுங்க. ஓணம் பண்டிகைக்கு போகிறவங்க மிகுந்த முன் ஏற்பாடோடு போக, ஏதாவது நான் ஓணம் பண்டிகைக்கு நான் போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் ஓணத்துக்கு போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனியார் வண்டி போங்க. நான் கேரளா அரசாங்க பேருந்து நம்பி போகாதீங்க. என்னுடைய 3 வருட அனுபவத்தில் நான் உங்களுக்கு வந்து இந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை கட்டுப்பாடுகள் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5 வயசுக்கு மேலே யாரெல்லாம் போகிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் முன்பதிவு வேணுங்க. இப்போ நிறைபுத்தரி பூஜைக்கு ஆன்லைனில் போட்டாங்க. மற்ற பூஜைகளுக்கு ஆன்லைனில் வந்துடும். நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னால் புக் பண்ண முடியலை, நான் வந்து பம்பாவில் தான் வந்து புக் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பம்பா கணபதி கோயில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் 10 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் வந்து அனுமதி இல்லை. நீங்கள் வரக்கூடிய பெண் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கணும், இல்லை 10 வயசுக்கு கீழே இருக்கணுங்க. இதுதான் அங்கே உள்ள நடைமுறை. அரை முன்பதிவு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைபுத்தரி பூஜைக்கு அடுத்து ஓணத்துக்கும் சரி, ஆவணி மாத பூஜைக்கும் சரி ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆஃப்லைனில் தான் புக் பண்ணணுன்னா அங்கே போய் அக்காமடேஷன் ஆஃபீஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அறை இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி தருவாங்க. தனியார் விரி ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஹரிபவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் விரி இருக்கும். அங்கே போனால் விரி மாதிரி நீங்கள் படுத்துக்கலாம். இல்லை அரசு விரி வசதி தான் வேணும்னா உங்களுக்கு அன்னதான மண்டபத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விரி ஃபெசிலிட்டி இருக்குங்க. நம்ம மஞ்சமாதா கோயிலுக்கு பின்னாடி தான் அன்னதான மண்டபம் இருக்குது. 3 வேளையுமே அன்னதானம் கொடுப்பாங்க. பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து சபரிமலை சன்னிதானம் அதாவது பம்பா வரைக்கும் நான் பைக்கில் வரலாமான்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வரலாம். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் என்ன சொல்லுவேன்னா, வர வேண்டாம்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து அந்த லாகா டு பம்பா ரோடு வந்து மிகவும் அடர்ந்த காடு. அதுக்குள்ளே வரும்போது உங்களுடைய பைக்கு பஞ்சர் ஆனாலோ இல்லை எதுவுமே உங்களுக்கு ரிப்பேர் பண்ண எந்த கடையுமே இல்லை. உங்களுக்கு வனம் மிகுந்தியாக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்த வனமாக இருக்கும். உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு இதை பைக் ரைடர்ஸ் வந்து ரைடிங் ரூட்டாக மாற்றிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வராதீங்க. அடுத்த காரணம் என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நிலக்கல்லையும் சரி பம்பாலையும் சரி பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக தனி இடம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஓரமாக நீங்கள் நிறுத்திட்டு வரணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நைட் டைமில் நீங்கள் திருப்பி வரும்போதும் இல்லை பகலில் போகும்போதும் வனவிலங்குடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மேகக்கூட்டங்கள்லாம் ரோடை மூடி சில இடத்துல முன்னாடி யார் போகிறான்னே தெரியாது. அந்த காரணத்துக்காக தான் வந்து
இருசக்கர வாகனத்தில் வராதீங்க அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். உங்களுக்கு பம்பா கணபதியில் வந்து இருமுடி கட்டக்கூடிய வசதி வந்து உங்களுக்கு இருக்குங்க. முடிந்த வரைக்கும் வீட்டிலேயே இருமுடி கட்டிட்டு வாங்க. 1 மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து 18 படி ஏறுங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, நிலக்கல்ல 5வது பார்க்கிங் பக்கத்தில் உங்களுக்கு வந்து திருவிதாங்கூர் தேவஸ்வத்துக்கு சொந்தமான ஒரு விரி இருக்குது. அங்கே ஓட்டுநர்களும் பக்தர்களும் ஓய்வெடுத்துக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக இன்னொருக்கா பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. என்றும் இறைப்பணியில் உங்கள் பயணப்பித்தன்.